ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து எப்படி வந்து ஒரு எஸ்எஸ்ஹெச் கீ வந்து நம்மளோட விர்ச்சுவல் மிஷினில் ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஏன்னா என்கிட்ட வந்து இந்த ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்கு. நான் இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் நான் எப்போ ஆக்சஸ் பண்ணணும்னாலும் நான் வந்து ஒரு ஒரு வாட்டி நான் வந்து பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுற மாதிரி வருது. சம்டைம்ஸ் இது வந்து ஒரு சின்ன பாஸ்வேர்டு தான், பட் ஸ்டில் வந்து இது வந்து நமக்கு வந்து மேனுவலாக நம்ம ஒரு ஒரு வாட்டி என்டர் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப இது இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து உங்களோட அஹ், அஹ், புட்டி கீ ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், யூட்டிலிட்டி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சோல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சோல் வந்தோடனே நீங்கள் இந்த இடத்துல ஜென்ரேட்னு கொடுங்க. ஸோ இது ஜென்ரேட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்ரஸ் பார் வந்து வரும். ஸோ இந்த ப்ராக்ரஸ் பார் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுற மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக எதுவுமே நடக்காது. ஆக்சுவலாக நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னா ஜென்ரேட் சம் ரேண்டம்னஸ் பை மூவிங் தி மவுஸ். நீங்கள் மவுஸ் மூவ் பண்ணலன்னா அது அப்படியே நிற்கும். ஸோ நீங்கள் இதை மவுஸ் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த கடைசி அந்த எண்டு வரைக்கும் வந்து இதுவான பிறகு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் கீ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் கீ கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு கீயும் நம்ம வந்து சேஃபாக ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த கீ நீங்கள் யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணீங்கன்னா அப்புறம் அவங்க வந்து உங்களோட சிஸ்டம் வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சேவ் பப்ளிக் கீ, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ubuntu.pub. பியூபினா பப்ளிக் கீ நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி ப்ரைவேட் கீயும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து ப்ரைவேட் கீ ஃபைல் பிபிகேன்னு சொல்லிட்டு ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். அதே நான் ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன் நான் எனக்கு. ஸோ அதை நான் வந்து சேவ் பண்ணிக்குவேன். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு கீயும் நீங்கள் எங்கே சேவ் பண்ணணும்னா உங்களோட யூசரு, அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேமு, அதுக்கப்புறம் .ssh இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அது வந்து உங்கள் இஷ்டம். நீங்கள் இந்த கீயை நீங்கள் ஃபர்தராக வேறு இடத்துல உங்களோட ஜிட்டு இல்லை ஜிட் ஹப் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் ஒரே இடத்துல சேவ் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜிட் பேஷில் நீங்கள் கமாண்ட் ரன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக அது இந்த லொக்கேஷனில் இருந்து தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுட்டு பிறகு நம்ம இதை வந்து எப்படி வந்து நம்மளோட விர்ச்சுவல் மிஷினில் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா வந்து நம்மளோட விர்ச்சுவல் மிஷினில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து என்னோட விர்ச்சுவல் மிஷினில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நான் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிட்டேன். என்னோட விர்ச்சுவல் மிஷினில் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை கனெக்ட் பண்ண பிறகு இது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து .ssh. ஸோ இதில் வந்து cd .sshன்னு போயிடுங்க. நீங்கள் வேற ஒரு டைரக்டரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஹோம் டைரக்டரிக்கு போயிட்டு அது வந்து போயிடுங்க. இப்போ என்னோட ஹோம் டைரக்டரி பார்த்தீங்கன்னா ஹோம் திங்கிங் மாங்ஸ், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா .ssh. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆத்தரைஸ்டு கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் புதுசாக மிஷின் கிரியேட் பண்ணுறீங்க, இது வரைக்கும் நீங்கள் ஆத்தரைஸ்டு கீயே ஆட் பண்ணலன்னா அதில் எந்த ஃபைலுமே இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, டச்சுன்னு கொடுத்து நீங்கள் வந்து இந்த ஆத்தரைஸ்டு கீ இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். டச்சுன்னு நீங்கள் இந்த மாதிரி ஆத்தரைஸ்டு கீன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இது ஃபைல் கிரியேட் ஆன பிறகு என்ன பண்ணணும்னா வந்து உங்களோட அந்த பப்ளிக் கீ இருக்குது தெரியுமா? ஸோ இந்த கீயை வந்து நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் இதை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட அந்த ஆத்தரைஸ்டு கீ அந்த ஃபைல் வந்து ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு எடிட்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு விஐஏ விம் இல்லை ஏதாவது ஆத்தரைஸ்டு கீக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கீயை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ அந்த கீயை நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆத்தரைஸ்டு கீயில் வந்து ஆட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து உங்களால் வந்து புட்டியால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏற்கனவே இதில் நான் கீ ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ubuntu.pub சொன்னால அதோட கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் காப்பி பண்ணலன்னா நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது இந்த இது இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கண்டென்ட் நீங்கள் காப்பி பண்ணீங்க, இது வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் இதை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பியும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிவிட்டு திருப்பியும் உங்களுக்கு இந்த பப்ளிக் கீ வரும். இதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஆத்தரைஸ்டு கீ இருக்குல்ல இந்த லொக்கேஷனில் வந்து .ssh உள்ள லொக்கேஷனில் ஆத்தரைஸ்டு கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த கண்டென்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆத்தரைஸ்டு கீ வந்து ஆட் பண்ணிட்டீங்க. இது வந்து ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து திருப்பியும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா இந்த புட்டியிலேருந்து நம்மளால வந்து திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாஸ்வேர்டு தான் கேட்கும். ஸோ ஏன்னா ஈவன் தோ நம்ம வந்து ஆத்தரைஸ்டு கீ அந்த சைடு ஆட் பண்ணாலும் நீங்கள் உங்களோட புட்டிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸில் வந்து உங்களோட ப்ரைவேட் கீ வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து
உங்களோட செஷன் வந்து லோட் பண்ணீங்க. லோட் பண்ணிட்டு நீங்கள் லோட் பண்ணாத பண்ணீங்கன்னா உங்களோட டிஃபால்ட் இதில் போயிடும். ஸோ நீங்கள் எந்த இதை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செஷன் வந்து லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்எஸ்ஹெச்னு இருக்கும். ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஆத்னு இருக்கும். ஸோ இதையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல கிரெடென்ஷியல்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த கிரெடென்ஷியல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸ்ன்னு இருக்கும். இந்த ப்ரௌஸ் பண்ணிட்டு உங்களோட ப்ரைவேட் கீ எங்கே இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணாத விட்டீங்கன்னா இந்த ஒரு வாட்டி ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. ஏன்னா அந்த செஷன் நீங்கள் வந்து சேவே பண்ணல. நீங்கள் என்ன செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கனாலும் ஃபைனலாக உங்களோட செஷனுக்கு வந்து எந்த செஷன் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து சேவ்னு கொடுக்கணும். சேவ்னு கொடுத்த பிறகு இப்போ நான் வந்து திருப்பி நான் இது பண்ணும்போது என்னால் வந்து இந்த இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சில டைம் வந்து உங்களுக்கு வந்து பெர்மிஷன் எரர் வந்து வரும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து உங்களோட அந்த ஆர்த்தரைஸ்ட் ஃபைல் இருக்குல்ல, அந்த ஆர்த்தரைஸ்ட் ஃபைலுக்கு வந்து நீங்கள் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து chmod 700 ஸோ இப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஆர்த்தரைஸ்டு கீ ஸோ இந்த ஃபைல் நீங்கள் கொடுத்து இந்த ஃபைல் நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து மாறிடும். சப்போஸ் நீங்கள் வந்து சூடோன்னு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இது வந்து நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு நார்மலாக chmod கமாண்ட் வந்து ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் சூடோன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் பெர்மிஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நான் பெர்மிஷன் கொடுக்குறேன். ஸோ திருப்பி நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதே பெர்மிஷன் தான் இருக்குது. ஸோ sudo chmod 700 அந்த ஆர்த்தரைஸ்டு கீ இது நீங்கள் கொடுத்துட்டு திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் எத்தனை செஷன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு பாஸ்வேர்டே கேட்காது. உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே. நம்ம சப்போஸ் நம்ம என்னன்னா வந்து நம்ம ஒரு 1 மந்த் கழிச்சோ இல்லை நம்ம ரொம்ப நாள் கழிச்சோ இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்த நோட் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்கும். அந்த நோட் பண்ணி வைக்கிற இடத்தையும் நம்ம வந்து மறந்துடுவோம். ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் கீஸ் ஆட் பண்ணீங்கன்னா நீங்கள் எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் சரி இல்லை வேற யாராவது அந்த மிஷின் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களாலும் சரி ஜஸ்ட் அந்த செஷன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். எந்த உங்களுக்கு பாஸ்வேர்டு எதுவுமே கேட்காது. உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து ஒரு ஈஸியான வே உங்களுக்கு புட்டி செஷன் வந்து நீங்கள் SSH கீ ஆட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு இல்லாமல். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.